இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்குவாட் நான் பார்த்தேன். ஸ்குவாட் வேற லெவல்ல இருந்துச்சு. உங்களோட அனலைஸ் வீடியோ பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி அவங்க சாம்பியன் ஆக போறாங்களா? இல்ல பிரஷர் மேட்ச்ல விட்டுட்டு அவங்க சோக்கர் ஆக போறாங்களா? அத பத்தி தான் பார்க்க போறோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் வி.ஆர். பாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இதுதான். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்குவாட் பார்த்துடலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்குவாட் அப்படியே போடுறேன் பாருங்க. யார் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்களோட கேப்டன் ஏடன் மார்க்ரம், கார்பின் பாஷ், டெவால்ட் ப்ரூவிஸ், குவிண்டன் டிகாக், ரயன் ரிக்கல்டன், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், மார்க்கோ யான்சன், ஜார்ஜ் லிண்டே, கேஷவ் மகராஜ், குவானா மெஃபகா, டேவிட் மில்லர், லுங்கிங்கிடி, அண்ட்ரிச் நாக்கியா, ககிஷோ ரபாடா, ஜேசன் ஸ்மித். இதுதான் அவங்க ஸ்குவாடு. இந்த ஸ்குவாட்ல ஏடன் மார்க்ரமோட கேப்டன்சி கூல் மைண்ட் ஓகே. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், ரயன் ரிக்கல்டன் கிளிக் ஆச்சுன்னா நல்ல பேட்ஸ்மேன். ஃபார்முக்கு வந்துட்டா கூட ஒரு அடின்னு அடி பிரிச்சு எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கலாம். ரயன் ரிக்கல்டன் அப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்திருக்காங்க. ஆல்ரவுண்டர் பொசிஷன்ல மார்க்கோ யான்சன், அவரோட பவுன்ஸ் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகுமா? நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, கேஷவ் மகராஜ். அந்த ஸ்பின்னர் இந்தியா பிச்சில் செட் ஆவாரா? இந்தியாவுக்குன்னா ஸ்பின்னர் தேவைப்படும். ஆனா ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு மிடில் ஆர்டர்ல ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு டேவிட் மில்லர் இருக்காரு. டேவிட் மில்லர் எப்படி ஆட போறாரு அதை பத்தின நீங்க சொல்லிருங்க. நெக்ஸ்ட் அவங்க பவுலிங் கோட்டாவை பார்த்துடலாம். சொன்ன மாதிரி 6 பேர் இருக்காங்க ஃபாஸ்ட் பவுலிங், அந்த ஆல்ரவுண்டர் பொசிஷனையும் வச்சு. அதுல லுங்கிங்கிடி, அப்புறம் அண்ட்ரிச் நாக்கியா, ககிசோ ரபாடா, அவங்க பேஸ் டெட்லியா இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதை பத்தின உங்க கருத்துக்களை நீங்க சொல்லிருங்க. ஓகே, முதல் பாயிண்ட் நான் சவுத் ஆப்பிரிக்கா பத்தி என்ன சொல்ல வரேன்னா, போன வேர்ல்டு கப்ல அவங்களுக்கு என்ன மிஸ்ஸிங் பர்சன் நானும் ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஒரே ஒரு விஷயம் தான். அந்த நம்பர் 8ல ஒரு ஸ்பின் பவுலிங் ஒரு ஆல்ரவுண்டர் மார்க்கோ யான்சனுக்கு அடுத்து வர ஒரு பிளேயர். அங்க அந்த இடத்துல ஒரு 20 ரன் இல்ல ஒரு 10 ரன் குயிக்கா அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர் தான் மிஸ்ஸிங். ஆனா அவங்க அதை விட்டுட்டு குவானே மஃபாக்கா ஒரு 4th ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப்பா எடுத்துட்டு வரானா அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாத்துக்கோங்க சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் செலக்ட் பண்றத. அதுவும் பத்தாத எக்ஸ்ட்ராவா ஜேசன் ஸ்மித்னு ஒரு பேட்டரே எடுத்துட்டு வராங்க. ஆல்ரெடி கீப்பர் பேட்டரே 3 பேர் 11ல ஆட போறாங்க. அதுல வேற ஜேசன் ஸ்மித் 4ஆவதோ ஒருத்தர். இதுல இவங்க செனூரன் முத்துசாமி அண்ட் சைமன் ஆர்மர் மாதிரி ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் ஹூ கேன் பேட் அட் நம்பர் 8 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் விட்டுட்டாங்க. எஸ், அப்கோர்ஸ் ஜார்ஜ் லிண்டா எடுத்திருக்கானுங்க. எடுத்தாலும் ஆனா அந்த குவானே மஃபாக்கா பிளேஸ்ல இவங்க எல்லாம் வந்திருக்கலாம், சைமன் ஆர்மரோ இல்ல செனூரன் முத்துசுவாமியோ. ஏன்னா ஜார்ஜ் லிண்டா ஒருத்தர் நம்புறது ரொம்ப ரிஸ்க். அதுவும் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல கம்மி மேட்சஸ் தான் இருக்கு. கிளிக் ஆகலன்னா காலி. எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவோட திங்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஸ்குவாட் செலக்ஷன்ல என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல, நீங்க கரெக்டா சொன்னீங்க ப்ரோ. இந்த செனூரன் முத்துசாமி எடுத்து போட்டிருக்கலாம். இப்போ அந்த டீம்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னரே இல்ல. 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடுற பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஜார்ஜ் லிண்டே ஒன்று, அப்புறம் கேஷவ் மகராஜ் ஒன்று. இதை வச்சுக்கிட்டு ஏடன் மார்க்கரும் மேனேஜ் பண்ணிடுவாரு. அவர் ரொம்ப நல்ல ஒரு கேப்டன்சி பண்றாரு. ஏன்னா SC20ல 3 வாட்டி ஃபைனல்ஸ் வரையும் எடுத்துட்டு போயிருக்காரு. 2 வாட்டி கப்பின் பண்ணி கொடுத்துருக்காரு. லாஸ்ட் டைம் T20 வேர்ல்டு கப் ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மார்ஜின்ல தான் நழுவ விட்டாங்க மேட்ச அந்த டேவிட் மில்லரோட விக்கெட்ல. ஏன்னா அவங்க கையில கப் இருந்திருக்கும். ஏடன் மார்க்கரம் கப் லிஃப்ட் பண்ணிருப்பாரு. மற்றபடி கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாமோ, ஒரு ஃபாஸ்ட் பவுலரை குறைச்சிட்டு ஒரு ஸ்பின்னரை கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாமோ. மிடில் ஆர்டர்ல ஒரு பேக்கப் சரியா இல்லையோ. ஜேசன் ஸ்மித் எடுத்திருக்காங்க. அவர் SC20ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஜேசன் ஸ்மித்தோட ஸ்டாட்டை நீங்க போய் பாத்தீங்கன்னா ESPN கிரிக்கெட் போல போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும். எல்லாமே சிங்கிள் டிஜிட். அவரோட SC20 ட்ராக் ரெக்கார்டே சிங்கிள் டிஜிட். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வேற பிளேயர் கிடைக்கலையா? ஜேசன் ஸ்மித் தான் கிடைச்சாரா அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸுக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அது பிளேயிங் 11 போடும்போது நம்ம என்னங்கிறத பேசலாம். இன்னொன்னு கார்பின் பாட்ச், அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன். இந்த 2 பேர்ல வேணும்னா ஒரு ஆளா கம்மி பண்ணிருக்கலாம். மார்க்கோ யான்சனை வச்சுக்கிட்டு கார்பின் பாட்சை பெஞ்சின் பண்ணிட்டு சம்மதர் நீங்க நம்ம சொன்ன மாதிரி சென்ராயன் முத்துசாமியை கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் பேலன்ஸா இருந்திருக்கும் டீம் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா இந்தியன் பிச்சர்ஸ்ல வரும்போது இன்னொன்னு அவங்க நம்ம பிச்சர்ஸ் வரும்போது நம்ம பேசலாம். அவங்க விளையாடுற பிச் பிளாட் ட்ராக் பெருசா ஸ்பின்னுக்கு அவங்களுக்கு அது ஏதுவா இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா ஒன்ஸ் சூப்பர் லீக் அந்த சூப்பர் மேட்சஸ் எல்லாம் அந்த குரூப் ஸ்டேஜஸ் தாண்டி சூப்பர் ஸ்டேஜஸ்குள்ளாடி போகும்போது என்ன மாதிரி பிச் வருதுன்னு பார்த்துதான் அவங்களோட டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது நம்ம பார்த்தாகணும். இப்போ இருக்கிற குரூப் ஸ்டேஜஸ்க்கு ஓகே, இந்த ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் அதிகமாக லோடோட போகும்போது தான் அந்த நரேந்திர மோடியான ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்துல அவங்களுக்கு ஏதுவா இருக்கும்.
ஆனா ஒன்ஸ் குரூப் ஸ்டேஜஸ் அந்த 4 மேட்சஸ் தாண்டிட்டாங்கன்னா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, ஒரு டேர்னிங் ட்ராக் வரும்போது எப்படி மாட்டுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தாகணும். இது சொல்றதுக்கு முன்னாடி ஃபிக்சர்ஸ் ஒரு வாட்டி பாத்துருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க என்ன நடக்கும்ட்டு. ஓகே, ஃபிக்சர்ஸ் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபெப் 9ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் கனடா அகமதாபாத். செகண்ட் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் ஆப்கானிஸ்தான், அதுவும் அகமதாபாத். தேர்ட் மேட்ச் வந்து நியூசிலாந்து விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா, அதுவும் அகமதாபாத், ஃபெப் 14. லாஸ்ட் மேட்ச் ஃபெப்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் யுஏஇ, ஃபெப் 18 டெல்லியில. 3 மேட்ச் அகமதாபாத், ஒரு மேட்ச் டெல்லியில. அலிசன் ப்ரோ சொன்ன மாதிரி அகமதாபாத் அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல ஸ்பின் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு வச்சுக்கிட்டா கூட மிச்சம் இருக்க அந்த டெல்லியில என்ன பண்ண போறாங்க, பிளஸ் வந்து அவங்க சூப்பர் 8ல என்ன பண்ண போறாங்க, இதுதான் என்னோட ஒரு வேதனைக்குரிய கருத்தா இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க, மிச்சம் இருக்க அந்த சூப்பர் 8 லீக்ல என்ன பண்ண போறாங்க? அதே கேள்விதான் எனக்குமே இருக்குது. அவங்க எந்த டீம் கூட விளையாட போறாங்க அந்த சூப்பர் மேட்சஸ்ல எல்லாமே வந்து எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வரும்போது நம்ம அடுத்தடுத்து அவங்க வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம்ல, அப்ப வேணா இதோட பதிலுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துக்கலாம். ஆனா இப்போ ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், இந்த டீமோட அவங்க வந்து இதே மாதிரி பிளாட் ட்ராக் கொடுத்தாங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்ல அவங்களுக்கு வந்து டேர்னிங் கண்டிஷன்ஸ்னா கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து கேசவ் மகராஜ் தவிர வேற எந்த ஒரு பிரைமரி ஸ்பின்னருமே அங்க இல்ல. சோ அந்த வகையில பார்க்கும்போது அந்த இடத்துல மாட்டிப்பாங்கன்னு தோணுது. மற்றபடி மேனேஜ் பண்ணிடுவாரு தான் நான் நினைக்கிறேன். மார்க்ரம் ஒரு ஆஃப் ஸ்பின்னரா அவர் இருக்காரு, அவருமே பார்ட் டைமர் தான். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாரா, ஒரு எஃபெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு முட்சாமி மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து போட்டுருக்கலாம்னு தோணுது எனக்கு. ஓகே, நீங்க கேட்டிருந்தீங்கல்ல எந்த குரூப் சூப்பர் 8ல யார் கூட எந்த குரூப்ல முடிப்பாங்கன்ட்டு. அவங்களோட ப்ரீ சீடிங் வந்து ஐசிசி பத்தி கொடுத்தது என்னன்னா, அவங்க வந்து ஆஸ்திரேலியா, இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இந்த 3 டீம்ஸோட தான் அவங்க 4th டீமா சூப்பர் 8 குரூப் 1ல இருக்க போறாங்க. சப்போஸ் 4 மேட்சும் 4 ஜெயிச்சு லீக்ல போனாங்கன்னா அங்கதான் வந்து இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கூட தோக்கடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அட்டாக் வச்சு, நார்மல் ஸ்பின் அட்டாக் வச்சு ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட வந்து ரொம்ப கஷ்டம். 4-6 ஃபாஸ்ட் பவுலர்லாம் வச்சிருந்தா அவங்களுக்கு நல்லா முன்னாடி காலை போட்டு டமால் டிமின்னு அடிச்சிருவாங்க. ஸ்லோ பிச்சஸ் தரப்போறது இல்லை, அது மட்டும் தெரியுது. சவுத் ஆப்பிரிக்கா அங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியுது. லீக் மேட்சஸ் ஜெயிச்சிருவாங்க, நீங்க சொன்ன கம்ஃபர்டபுள் தான். ஆனா அந்த சூப்பர் 8 வரும்போது அங்கதான் வந்து பிச்சஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஏன்னா 60 days டோர்னமெண்ட், இது 60 மேட்சஸ் தான் மொத்தமாவே வேர்ல்டு கப். ஸோ அங்க கொஞ்சம் விக்கெட்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னா, பால் கொஞ்சம் டேர்ன் ஆச்சுன்னா, வெறும் மகராஜ் மட்டும் வச்சு ஒரு சைடு ப்ரெஷர் பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பிரச்சனை வரும்னா, ரபாடா, யான்சன் எல்லாம் முன்னாடியே முடிக்கிற மாதிரி வரும். 19th and 18th ஓவர்ல நீங்க மாற்ற மாதிரி வரும். எங்கன்னா ஒரு போலர் முன்னாடியே போட வச்சு ஒரு 20 ரன் வரும், 25 ரன் வரும், போக வாய்ப்பு இருக்கு நிறைய. நார்கியாவை நம்புறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டபுள் ஸ்குவாட், பட்டா விக்கெட் வரும், இல்லைன்னா 70-80 ரன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் இல்ல இந்தியன் பிச்சர்ஸ்ல வந்து புல்லட் ஸ்பீட்ல போடுற பிளேயர்ஸ் நமக்கு தேவையில்லை. அந்த 150-151 போட்ட பிளேயர் எல்லாம் சூட் ஆக மாட்டாங்க இந்தியன் பிச்சர்ஸ்ல. அதவங்க ஏன்னா அங்க எல்லாருமே வந்து புல்லட் ஸ்பீட்ல போடக்கூடிய பவுலர்ஸ். கேசவ் மகராஜாவா இருக்கட்டும், சாரி நார்கியாவா இருக்கட்டும், கியூனா மப்பாவாக்காவா இருக்கட்டும், ரபாடாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து 145+ போடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயர் அதுல கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பின்னருக்கு போயிருக்கலாம்னு என்னோட கருத்து. ஏன் இல்லைன்னா வந்து கார்பின் பாட்ச் உட்கார வச்சுக்கிட்டு வெளில உட்கார வச்சுக்கிட்டு கூட இன்னொரு ஸ்பின்னர் போயிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா மார்க்கோ யான்சன், கார்பின் பாட்ச் 2 பேருமே அட் டைம் ஆட வைக்கும்போது காம்பினேஷன்ஸ்ல வந்து லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா 2 பேருமே ஈக்குவலா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ், போத் பேட்டிங் அண்ட் பவுலிங்ல சிமிலர் டைப் ஆஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவங்க. சோ யாரும் ஒரு ஆள் ஆடிக்கலாமோ எனக்கு ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ரிஃபரபிள் பிளேயிங் 11ல வந்து லுங்கிங்கிடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்லோ பாலும் கொஞ்சம் போட கத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அவர் ஆக்சுவலி ஐபிஎல் நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. அவர் லாஸ்ட் சீசன் கூட வந்து ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்டா தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு ஆர்சிபிக்கு? ஆர்சிபி ஸ்குவாட்ல எடுத்தாங்க, நல்லா தான் விளையாண்டாரு, குடிச்ச சான்ஸ்லாம். இந்த வாட்டி டெல்லி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த வாட்டி டெல்லி செலக்ட் பண்ணிருக்காங்க அவரை. அவர்கிட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்லோ பால்ஸ் இருக்கு. பவர் பிளேல எல்லாருமே ஸ்விங் பண்ணிட்டு தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கிற திடீர்னு ஒரு ஸ்லோ பால் போட்டு விட்டுருவாரு. அது என்ன ஆகும், கொடை கிளம்பிடும் மேல. அந்த மாதிரி தான் விக்கெட் எடுப்பாரு அவரு, சர்ப்ரைஸ் பாலா. கன்ஃபார்ம் அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல விக்கெட் நிறைய விழுகும்னு நினைக்கிறேன். ஸ்விம்மிங்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஸ்லோவர் பால்ஸ் வந்து விடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் எஃபெக்டிவா இருப்பாரு. ஓகே, இப்பயே T20 ஃபைனல்ஸ்ல விளையாடின ஒரு 6 பிளேயர்ஸ் இந்த டீம்ல இருக்காங்க. டிவால்ட் பிரவிஸ், கேசவ் மகராஜ், குவிண்டன் டிகாக், நார்கியா, அதுக்கப்புறம் வந்து மார்க்கோ யான்சன், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், கேப்டன். ஸோ 6 பிளேயர்ஸ் இருக்கும்போது அந்த டீமுமே கான்ஃபிடன்ஸோட தான் வந்து வராங்க. இப்போ ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரிஸ் கூட போயிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட. ஆமா, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க.
நீங்க இந்த ஃபிக்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது, அப்புறம் நீங்க பேசும்போதே தெரிஞ்சு போச்சு சாம்பியன்ஸ் இல்ல, சோக்கர்ஸ் தான்ட்டு. இருந்தாலும் கேட்கணுன்றதுக்காக கேட்கிறேன். அ எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. நெறைய ஃபைனல்ஸ் அப்புறம் வந்து நெறைய அந்த குவாலிஃபையிங் மேட்சஸ்ல வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அ அண்டர் பிரஷர்ல விட்டு குடுத்துட்டு போயிருக்காங்க. அது பிரஷர்னால தானா? இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா? ஸ்குவாட்னால ரீசன் இருக்கா? ஆ ஒரு இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேன் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க எப்ப வின் பண்ணுவாங்க? அடுத்த ஐசிசி டூர்னமெண்ட் எப்ப வின் பண்ணுவாங்கன்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க. அவங்க இப்ப பிரஷரால விடுறாங்களா? இல்ல வந்து ஆ டீம் செலக்ஷன் தப்பா? இத மட்டும் நீங்க கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா ப்ரொடியூஸ் டு ஃபெயில்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இந்தியா வந்து லாட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு அபிஷேக் சர்மா இல்லனா அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யாரு? பிரியன்ஸ் ஆரியான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஒரு பிரபிசிம்ரன் சிங், ஒரு ஆயுஷ் மாத்ரே, ஒரு வைபவ் சூரியவம்சி மறந்துட்டோம். இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபெயில்டு டு ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். அவங்க வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல தான் பெருசா சான்ஸ் கொடுக்கல. ஒரு ஒரு சின்னதா இப்போ ரீசெண்டா இந்தியாவுக்கு வந்திருந்தாங்கல்ல, ஒரு சீரிஸ் வந்திருந்தாங்க டெஸ்ட் ஓடிஐ T20 அதுலயாச்சும் ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம் அட்லீஸ்ட். அந்த தப்பை இவங்க பண்றாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அந்த தப்பு பண்றாங்க. அதனாலதான் அவங்க ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க ரெகுலரா. சவுத் ஆப்பிரிக்குமே அந்த தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து அரைச்சமாவே தான் அரைக்கிற மாதிரி இருக்குது. அந்த பிளேயர் பெர்ஃபார்மே பண்ணலனாலும் ஸ்டில் ஸ்பாட்ல இருக்காங்க. இதோட ரீசன் என்ன? அதோட ரீசன் எனக்கு இன்னும் இப்ப தெரியல. இன்னுமே எனக்கு அந்த ரீசன் புரியல. ஏதோ அவரோட ஊர்ல அவர் எஸ்ஐடி ஆடுறாரு. இந்தியன் பிச்சர்ஸ்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணாரு ரீசன் பாஸ்ட் இயர்ஸ்ல? ஐபிஎல் லாஸ்ட் இயர்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணாரு? ஸ்டில் எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. ஏன் டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிளேயருக்கு நீங்க இன்னுமே ஒரு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா நீங்க கண்டுபிடிக்கலன்னு தான் எனக்கு கேள்வி இருக்குது இந்த இடத்துல. அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும்போது இந்த அரைச்சமாவே அரைச்சாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரஷர் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கான அந்த அந்த ஒரு பிளேயர் கேப்பபிலிட்டி இல்லைன்னு தான் தோணுது. ஒரு கேப்பபிலிட்டி அந்த பிளேயர் கிட்ட இருந்தா அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. இங்க இருக்கிறது இப்போ நல்ல வேலை ரீசெகண்டரிஸ் இல்ல இந்த டீம்ல. நான் அதுக்கே பெரிய ஒரு கும்பிடு போடுவேன். இல்லைன்னா மொத்த வாழை பவர் பிளே சாப்பிட்டுட்டு போயிருந்திருப்பாரு அந்த ஆளு. அப்படி இருக்கிற பட்சத்துல அடுத்தடுத்த இப்ப லூகன் டி பிரிட்டோரியஸ் வச்சிருந்திருக்கலாம். யாருக்கு பதிலா வச்சிருந்திருக்கலாம்? ரியான் ரிக்கல்டன் எடுத்துக்கு பதிலா லூகன் டி பிரிட்டோரியஸ் கொண்டு வந்திருக்கலாம் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் நல்லா பண்ணாரு. ஃபைனல்ஸ் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. சாரி செமி ஜேஎஸ்கே எகெயின்ஸ்டா ஒரு மேட்ச் ஆடினார். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அந்த மேட்ச் அந்த அவர் பெர்ஃபார்ம் பண்ணதால தான் ஜேஎஸ்கே தோத்தாங்க. அந்த குவாலிஃபயர் மேட்ச்னு நினைக்கிறேன். ஆமா. சோ ஓகே. நீங்க இல்ல ஒரே நிமிஷம். நீங்க ரயன் ரிக்கல்டன் சொன்னீங்க. ஒய் ஜேசன் ஸ்மித் ஏன் ஏன் இருக்கக்கூடாது அந்த ரீப்ளேஸ்மெண்ட் லுகன் டி பிரிட்டோரியஸ் ஜேசன் ஸ்மித்துமே தான் எனக்கு கேள்வி இருக்குது. சரி ஜேசன் ஸ்மித் ஒரு யங்ஸ்டர். அதுக்கு நான் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் இப்போ உடனே பார்க்கணும்னு சொல்ல. நீங்க அட்லீஸ்ட் டேவிட் மில்லருக்காச்சும் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்துருக்கலாம். நான் இந்த இடத்துல அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் இப்போ. நீங்க கேட்ட கொஸ்டின் எனக்கு பதில் இருக்குது. ஜேசன் ஸ்மித்துக்கு பதிலாகவும் சொன்ன மாதிரி ரூபின் ஹெர்மன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்றாங்க அவங்க எல்லாம். ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் மாதிரி. ஆனா அவங்க ஊர்ல நடக்கூடிய செட்டினுடைய ஸ்டாண்டர்ட்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்க்கு சான்சஸ் இல்ல. அதனாலதான் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ எனக்கு தோணுது. இல்ல லாஸ்ட் வேர்ல்டு கப்ல வந்து டேவிட் மில்லர் மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போனாரு. லாஸ்ட் ஒரு மைன்யூட்டா தான் தோத்தாங்க. அதனால மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களே நம்ம டேவிட் மில்லருக்கு. அப்படி எனக்கு தோணுது ஒரு பக்கம். ஓகே கார்த்திக். ஓகே. நீங்க ஐசிசி டோர்னமெண்ட் அவங்க வின் பண்ணலன்னு சொல்றீங்க. இப்ப ரீசெண்டா போன வருஷம் ஜூன்ல வந்து ஒரு WTC வின் பண்ணாங்க. வின் பண்றாங்க. பவுமாவோட கேப்டன்சி அது சொல்ல வின் பண்ணலன்னு சொல்ல வின் பண்ண மாட்டாங்க. சுச்சுவேஷன் பிரஷர் சுச்சுவேஷன் விட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்கன்னு நான் சொன்னேன். அதான் 20 இயர்ஸ்ல அவங்க விட்டுட்டு இருந்த 2000 ஆக்சுவலி 1998ல லாஸ்ட் ஐசிசி ஈவென்ட் வின் பண்ணாங்க. அதோட 2025 தான் வின் பண்ணாங்க. அந்த ஒரு பேரியரை முதல்ல உடைச்சிருக்காங்களா, அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி படி நான் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காக்கு ஈவன் தோ அவங்க கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. ஜாக் காலிஸ் மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர்லாம் இருந்தபடி 360 மிஸ்டர் 360 இருந்தாங்க கூட அவங்களால வின் பண்ண முடியாது. இந்த டீம் கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த டீம் கொஞ்சம் கலெக்டிவா விளாடுறாங்க. போன டீம்ஸ்ல சூப்பர் ஸ்டார்ஸ் இருப்பாங்க, விளாட மாட்டாங்க ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல. இந்த டீம்ல வந்து கலெக்டிவா ஆடுறதுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கல்ச்சர் உள்ள கொரேரி ஷிகார்ட் எடுத்துன்னு வந்திருக்காரு அந்த கோச். இப்போ புதுசா அந்த வாய்குடு விட்டார் பாத்தீங்களா இந்த இந்தியா சீரீஸ்ல, அந்த கொரேரி ஷிகார்ட் அவர் வந்து அந்த ஒரு ஒரு நம்பிக்கை எடுத்துன்னு வந்திருக்காரு, நம்மளால ஜெயிக்க முடியும்டா அப்படின்ட்டு. அதை நம்ம டெஸ்ட் சீரீஸ்லயே பார்த்தோம். வந்து விரல விட்டு காட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வேர்ல்டு கப்லயே பண்ணுவாங்க. பட் அவங்களோட ஸ்குவாட் செலக்ஷன்ல அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் 6 பேர் தேவையா? அதுதான் எனக்கு திருப்பி ஒரு கொஸ்டின் வருது. ப்ரெஷர் சிச்சுவேஷன் நீங்க கேட்டிருந்த கேள்விக்கு நான் ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லுவேன். எனக்கு என்னவோ தோணுது இப்போ கூட இவங்க வித்தவுட் ஹென்ரி கிளாசன் இவங்க இன்னமும் கஷ்டப்பட போறாங்கன்னு நான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. டேவிட் மில்லர் ஒருத்தரால இப்போ நான் கேட்கிறேன் டேவிட் மில்லருக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அதர்சன் ப்ரோ சொல்லிட்டாரு. ஓகே, ஒய் நாட் ஹென்ரி கிளாசன்? அவரும் தானே இருந்தார் வேர்ல்டு கப்ல. அவருமே தூக்கி உள்ள போட்டுடலாமே. வாங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லாமே. இல்ல நெக்ஸ்ட் ஓடி வேர்ல்டு கப் வருதுல்ல, இல்ல நெக்ஸ்ட் ஓடி வேர்ல்டு கப் அதுலயே வர சொல்லலாம்.
அவரோட இழப்பு வந்து சிறப்பா இருக்காது. டெவால் பிரேவிஸ் இந்த ஸ்பாட் வந்து பிடிச்சி சீல் போட்டு அரைஞ்சிட்டாரு. இனிமே ஹென்ரி கிளாசனுக்கு இங்க வேலை இல்ல. அவர் கொடுத்த அதே ரோல தான் இவர் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம ஹென்ரி கிளாசனையும் இங்க வந்து எடுத்து பேசுறதுக்கு கரெக்டா இருக்காது. ஏன்னா அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆன இடத்த வந்து கரெக்டா பிடிச்சிட்டாரு டெவால் பிரேவிஸ். அவருக்கு தெரிஞ்சு போச்சு. டெவால் பிரேவிஸ் கொஞ்சம் கொஞ்சமா டீம் விளையாட வரும்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம வெளியில வரக்கூடிய டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, கார்த்தி கண்டினியூ. இல்ல நீங்க டெவால் ப்ரூவிஸ் நான் எப்படி பாப்பேன்னா வந்து டெவால் ப்ரூவிஸ் வந்து டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்டர் கிடையாது. அடிப்பார் ஆட் பால்ஸ் 1-2 அந்த ஸ்லாட்ல இருந்து அடிப்பாரு. அவர் மோர் ஓவர் ஃபாஸ்ட் போலர்ஸ் ரொம்ப நல்லா ஏத்துன்னு ஏத்துற ஆர்ச்சர் மாதிரி பேசலாம் அடிச்சிருவாரு. ஷோம் துவே மாதிரி பேஸ் மோர் கம்ஃபர்டபுள் வித் ஃபாஸ்ட் போலர்ஸ் டெவால் ப்ரூவிஸ் பொறுத்த வரைக்கும். நீ நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த நோ லுக் ஷாட் எல்லாமே அகைன்ஸ்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் வரும். ஸ்பின்னர்ஸ் ஆட் பால்ஸ் அடிப்பாரு, கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளி ஆடுவார். ஹென்ரி கிளாசன் பார்த்தாலே கொஞ்சம் அந்த ஸ்பின்னு போறதுக்கே அதிருதுல அந்த மாதிரி. அந்த வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சாரு எனக்கு தெரிஞ்சு. நான் லைவ் மேட்ச் பார்க்கும்போது ஐயோ போச்சு ஐபிஎல் ஆட விட்டு ஹென்ரி கிளாசனை காமிச்சு வேர்ல்டு கப்பே கொடுத்து விட்டீங்களே கையில, அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் இருந்தா டேவிட் மில்லருக்கு ஒரு பேர்டன் கம்மியா இருக்கும். அவரோட ரோல் அவர் பார்க்கலாம். இப்ப என்ன பிரச்சனை ஆகும்னா டேவிட் மில்லர் மேலதான் எல்லா பேர்டனையும் இவங்க போட போறாங்க. ஸ்டப்ஸும் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு, ப்ரூவிஸும் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. சூப்பர் எயிட்ஸ்ல நான் சொல்றேன் அகேன்ஸ்ட் ஜாம்பா அண்ட் அடில் ரஷீத் மாதிரி குவாலிட்டி போலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்க இவங்க. இப்பயே சொல்றேன் நான். ஹென்ரி கிளாசன் ஒருத்தர் மட்டும் தான் ஸ்ட்ரெயிட்டா அடிப்பார் ஸ்பின்னரை. இவங்க எல்லாம் கத்தி அடிப்பாங்க. கத்தி அடிச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க இந்தியால. ஸ்லாக் ஸ்வீப் போனாங்கன்னா அது வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒர்க் ஆகும். குவிண்டன் டிகாக் ரயன் ரிக்கல்டன் அடிச்சா அவங்களுக்கு படும். ரைட் ஹேண்டர் ஸ்டப்ஸ் இவங்கெல்லாம் அடிச்சா கொஞ்சம் கஷ்டம். இந்த இடத்துலதான் டானவன் ஃபெரேரா எதுக்கு அந்த ஜேஎஸ்கே மேட்ச்ல எனக்கு அந்த விழுந்தாரு, எனக்கு அதான் டவுட் இருக்கு. அது ஆக்சுவலி 4 போயிடுச்சு. அவர் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம அந்த ஸ்பின்னர்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்க தேவையில்ல. ஏன்னா அவர் ஒரு 4 ஓவர் பேங்க் மாதிரி போட்டுருவாரு. மிடில் எண்ட்ல வந்து டேவிட் மில்லருக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும். இப்ப பாருங்க டேவிட் மில்லருக்கு சப்போர்ட் கிடையாது. ஸ்டப்ஸ் அடிக்க முடியும், ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா ஆட்டக்கூடிய பிளேயர். அந்த சைட்ல யாராவது ஒருத்தர் அடிக்கணும் டமால் டிமில். அப்பதான் ஸ்டப்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் தருவாரு. அவர் வந்தோடனே தடலடியா அடிச்சார பிளேயர் மாதிரி தெரியல ரீசெண்டா அவரோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா. சோ அதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க மிடில் ஆர்டரே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்பட போறாங்கன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் இல்லைன்றோம், மிடில் ஆர்டரே இல்லைன்ற நான் இருந்தோம் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட. ஓகே ஓகே, ஒரு ஃபேனா நான் கேக்குறேன், இந்த வேர்ல்டு கப்லயாவது ஃபைனல் வருவாங்களா? ஃபைனல் வந்தா ஜெயிப்பாங்களா? அதை மட்டும் சொல்லிருங்க. நீ கேட்ட கொஸ்டின் என்ன கேட்ட திருப்பி கேட்கவா? ஒரு ஃபேனா நான் கேக்குறேன், இந்த வாட்டி ஃபைனல்ஸ் ஆடுவாங்களா சவுத் ஆப்பிரிக்கா? ஃபைனல்ஸ் ஆடினா வின் பண்ணுவாங்களா இந்த ஸ்குவாட வச்சு? உண்மையை சொல்லிட்டா. ஆனா இது உண்மையே இல்ல இல்ல இல்ல, இங்க பார்ஷியாலிட்டி இடமே இல்ல. நம்ம சேனல்ல பார்ஷியாலிட்டியே கிடையாது. உண்மையை சொல்லு. உண்மையே சொல்லிடுறேன். ஐசிசி கொடுத்த ப்ரீ சீடிங் வச்சு சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வர்றது ரொம்ப கஷ்டம். எய்தர் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா தான் வந்து ரொம்ப ஹை சான்சஸ் செமிஸ் விளையாடுறதுக்கு. அதுவும் அவங்க 2 பேர் விளையாண்டாங்கன்னா அதுல ஒரு டீம் அவுட் ஆயிடும். எப்படியும் 2 பேர் பிரிஞ்சு ஆடினாங்கன்னா அந்த ஃபைனல்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ரைவல்ரி, திருப்பி அந்த 2023 ரிப்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனஸ்டா சொல்லணும்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் வர டீம் வச்சிடல. அவங்க கிட்ட ஸ்பின்னரே இல்லை, மிடில் ஆர்டர் பேட்டிங் ரொம்ப ரொம்ப வீக்கு. அதுவும் அந்த 1.5 ஸ்பின்னரை வச்சு கூட ஓட்டிட்டு போயிடுவாங்கன்னு தோணுது இந்த டீம் கிட்ட. இந்த ஸ்ரீலங்காலாம் பாத்தீங்கன்னா இந்த சரித சலங்கா பேட்டர் அவர்லாம் போலிங் போட்டு தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரு. அப்புறம் பாகிஸ்தான்லாம் பாத்தீங்கன்னா சயும் ஐப்லாம் போலிங் போட்டு நீங்களும் பார்த்தேன் ஆஸ்திரேலியால 2 விக்கெட்லாம் எடுக்கிறாரு. டிராவிஸ் ஹெட் எல்லாம் அவுட் பண்றாரு. பவுலரா பேட்டரானே தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. பாகிஸ்தான் செம ஆல்ரவுண்டர். T20ல வந்து இப்ப செகண்ட் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல இருக்காரு ரேங்கிங்ல. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பிளஸ் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், குவாலிட்டி ஆல்ரவுண்டர். எப்படி வந்து இந்தியாவுக்கு ஹர்திக் பாண்டியா மாதிரியோ பாகிஸ்தானுக்கு இப்ப அவர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்காரு. அப்படி ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரா? ஓகே, நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆல்சன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நானும் அதுதான் சொல்லுவேன். ஸ்பின் டாமினேட் இல்லாத டீம் வந்து எப்பவுமே வந்து இந்தியாவில பிஸ்ட் ஆக முடியாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இங்க எதுவுமே கழட்ட முடியாது. ஏன்னா இத்தனை ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்ததுல அவங்க வந்து ஒரே ஒரு பவுலர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு சென்ராயின் முன்சாமி மாதிரியோ இல்ல வந்து சம்மதர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருப்பாங்க கண்டிப்பா. அவங்க டொமஸ்டிக்ல இருந்து தேடி கொண்டு வந்துருக்கலாம் பிடிச்சு போட்டு. ஒரு பிரைமரி ஆஃப் ஸ்பின்னரை சொல்றேன், பார்ட் டைமர் ஆஃப் ஸ்பின்னர் நான் சொல்ல. பார்ட் டைமர் ஆஃப் ஸ்பின்னர் ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் சப்ஸ் ஏடன் மார்க்கரம் எல்லாம் இருக்காங்க. அவங்க இருக்கும், அவங்களே பாத்துப்பாங்க. ஒரு பிரைமரி ஆஃப் ஸ்பின்னரா வந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு வந்து அவங்களோட நீங்க சொன்ன மாதிரி எனக்குமே இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த கருத்து எழுந்துச்சு. கிளாசிங் இல்லாத காரணத்தினால மில்லருக்கு வந்து பிரஷர் அதிகமாயிருமோ, நம்பர் 6 ஸ்பாட் வந்து அந்த காரணத்தினால அவங்க மிடில் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கும். பிரேவிஸ் ஒருவேளை அவர் அடிக்கலனா, ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஒருவேளை அடிக்கலனா அப்படியே அந்த சரிஞ்சிருமோ மலை மாதிரி அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுமே அவரோட ஒஸ்ட் ஃபார்ம்ல தான் இருந்தாரு. அந்த SA20 ஃபைனல்ல தான் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. அதுக்கு முன்னாடி அவரோட அகாடமி பெருசா இல்ல. அவருமே ஒரு ஃபார்ம் தான் திரும்ப வராரு. அவர் அடுத்தடுத்து வரக்கூடிய இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல எப்படி ஆடுறாருன்னு பார்த்தாதான் தெரியும் எப்படின்ட்டு. சோ என்ன கேட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த
சூப்பர் ஸ்டேஜஸ் முன்னாடி வந்துட்டு எப்படி ஆடுவாங்க அப்படின்னுங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. ஃபைனல்ஸ் வர மாட்டாங்க, அது மட்டும் நான் உறுதியா சொல்லிடுவேன். சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க. இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு இப்பதான் சொல்லணும். சொல்லுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். நான் ஏன் அவங்க ஃபைனல் வர மாட்டாங்கன்ட்டு இன்னொரு ஒரு வேலிட் ரீசன் ஒன்று தரேன். அது என்னதுன்னா, இவங்களோட டெத் போலிங் சுத்தமா இல்ல. ஏன்னா டெத் போலிங் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட டெத் போலரே இல்ல ஆக்சுவலி. லுங்கிங்கிடி ஒருத்தர் தான். அவரும் ரொம்ப ஸ்லோ ரன் போடுவாரு. இஸ் பிரெடிக்டபிள். வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப்ல ஹர்ஷல் பட்டேல் மாதிரி அந்த வைடா தூக்கி போடுவாரு. அங்க இருந்து மிட் விக்கெட்ல அடிக்க பார்த்தா தான் வந்து உங்களுக்கு கொடகலப்ப வாய்ப்பு இருக்கு. இன்னும் நல்ல T20 பேட்டிங் லைனப் லைக் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியால இருந்தாங்கன்னா அவரை ஈஸியா கொஞ்சம் ட்ராக்கிள் பண்ணிடுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ரபாடாலாம் வந்து இஸ் நாட் அ குட் டெத் போலர். நிறைய புல் டாசஸ் வரும். நார்கியா கூட பாத்தீங்கன்னா நிறைய எட்ஜ் 4 போகும். வேவர்டா போடுவாங்க. இங்கதான் இவங்க வந்து மஃபாக்கா எடுத்ததுக்கு பதிலா நார்கியா எடுத்ததுக்கு பதிலா ஒரு ஓட்னில் பாட்மேன் எடுத்துக்கலாம். ஓட்னில் பாட்மேன் எப்படின்னா ஒரு 2020ல நல்ல அக்யூரசியில அந்த லைன் அண்ட் லென்த் போடுவாரு. வைட் யாக்கஸ் வச்சிருக்காரு. அவரோட பால்ஸ் எல்லாம் பயங்கரமா டிப் ஆகுது. இஸ் பிரைம் ஆஃப் தி ஃபார்ம்ல இருக்காரு. இன்ஜுரி ஃப்ரீயா ஆடுறாரு. இந்தியால வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப குவிக்கா போற போலரோட கொஞ்சம் நல்லா இன்டெலிஜென்ட்டா போடுற ஒரு போலர் லைக் எக்ஸாம்பிள் நம்ம லார்ட் மாதிரியே சொல்லாமே, லார்ட் மாதிரி ஓரளவுக்கு தந்திரமா போடணும். அந்த மாதிரி ஒரு போலர் வந்து ஓட்னில் பாட்மேன். ஆனா அவர் எப்படி விட்டு வந்தாங்க எனக்கு இன்னும் கூட தெரியல. இதனாலேயே இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. மிடில் ஆர்டர் இல்லைனாலும் டெத் போலிங்கே இல்லைன்னா 50 ரன் எக்ஸ்ட்ரா போயிடுமே, அடிக்க மாட்டாங்க திருப்பி. சேசிங் கேஸ் வேற சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே சேசிங்னாலே ஐயோ எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு போற டீம் அது. ஈவன் 150 சேஸே பயமா இருக்குன்னு ஓடுற வச்ச டீம் தான். நீங்க வேணா அந்த போன T20 வேர்ல்ட் கப் ஃபைனலே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேனே. 180 பெரிய ஸ்கோர்லாம் கிடையாது T20ல. அந்த காலகட்டத்தில் 2024ல அந்த IPL எல்லாம் பாத்தீங்கன்னா 300-400 அடிச்சிருந்தாங்க. இவன் பிச்சு மாறலாம். ஓகே, 180 கூட ஒரு டீமால திருப்பி அடிக்க முடியலன்னா அது எந்த மாதிரி மோசமான பேட்டிங் லைனப் நீங்களே பாத்துக்கோங்க. அது ஹென்ரி கிளாசன் அடிச்சதுனால அது கூட கிட்ட வந்தாங்க. இல்ல 100லயே கூட ஆல் அவுட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை எடுத்துட்டு நான் சொல்றேன். ஸோ அதனாலதான் சொல்றேன் சவுத் ஆப்பிரிக்கா சேசிங்ல கேஸ் பிளஸ் டெத் போலிங் ரொம்ப புவரா இருக்கனால அவங்க ஃபைனல்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஹிட்ஸ்லேயே அன்பார்ச்சுனேட்லி எக்ஸீட் ஆயிடுவாங்க. ஓகே. நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிளேயிங் 11 போயிடலாம். அந்த பதில மட்டும் சொல்றேங்க. ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன இந்த டீமுக்கு? ஸ்ட்ரென்த்னு கேட்டீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான். ஃபயர் பவர் ரொம்ப நல்லாவே இருக்குது. குவிண்டன் டிகாக்கு, ஏடன் மார்க்கம் T20ல இந்தியா சீரிஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது எங்கெங்கயோ ஆடினாரு. ஒன் டவுன் ஆடி பார்த்தாரு, ஓப்பனிங் ஆடி பார்த்தாரு, நம்பர் 4 ஆடி பார்த்தாரு, நம்பர் 5 ஆடி பார்த்த மேட்சஸுமே இருக்குது. மாத்தி மாத்தி இந்த சீரிஸ் மொத்தமே 5 T20 3 T20 நடந்துச்சு. எல்லாத்துலயுமே ஒரு மேட்ச் ஒரு இடத்துல ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட பர்ஃபெக்ட் ஸ்பாட் வந்து ஓப்பனர் தான். அந்த ஓப்பனிங் ஸ்பாட் வந்து கரெக்டா இருந்திருக்கணும். ஓப்பனிங் ஸ்பாட் வந்து ஏடன் மார்க்ரம், அப்புறம் வந்து குவிண்டன் டிகாக்கு, ரியான் ரிக்கர்டன், இந்த 3 பேருமே நல்லா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டெவால்ட் பிரவிஸ் நம்பர் 4 நம்பர் 5. சோ இந்த ஒரு 4 பேர் தான் வந்து எனக்கு வந்து இவங்களோட ஸ்ட்ரென்த் நான் சொல்லுவேன். வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு டேனிங் கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது, ஒரு சூப்பர் ஸ்டேஜஸ் போகும்போது ஒரு ஸ்பின் டேனிங் கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்க ஆட மாட்டாங்க சுத்தமா. இன்னொன்னு கார்த்திக் ப்ரோ, நான் அந்த பாயிண்ட் எடுக்கலாம்னு இருந்தேன். அவங்க கிட்ட டெத் பவுலிங் சுத்தமா இல்ல. அது முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, டெத் பவுலிங் சுத்தமா இல்ல. ரபோட யாக்கர் போட போயிட்டு எல்லாமே அவரோட லைன் அண்ட் லென்த் மிஸ் பண்ணி எல்லாமே புல்டாஸ் ஸ்லாட் பாலா தான் போட்டு கொடுத்துருவாரு. கடாசி விட்டுருவாங்க வெளியில. லிமினிடி ஒருத்தர் மட்டும் தான் வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. அவரோட வேரியேஷன்ஸ் வந்து கணிக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் தான் இருக்குது. டெட்லி வேரியேஷன்ஸ் எல்லாம் இல்ல லுகினிடி கிட்ட. ஒரு நீங்க சொன்ன மாதிரி அகமதாபாத் பிச்சில் அவரோட விக்கெட்ஸ் அவர் எடுப்பார் விக்கெட்ஸ். ஏன்னா ஓடி வந்து ஸ்விங் பண்ற மாதிரி பண்ணி ஒரு பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோவர் பால்ஸ், கட்டர்ஸ், ஆஃப் கட்டர்ஸ் இதெல்லாம் போடக்கூடிய ஒரு பிளேயர் தான் அவரு. அதை வச்சு அவரோட அந்த ஒரு குரூப் ஸ்டேஜஸ் தாண்டிடுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல உள்ளாடி போகும்போது பெரிய பெரிய டீம், ஆஸ்திரேலியா டீம் மாதிரியான டீம்ஸோட விளையாடும் போது அந்த ஒரு டெத் பவுலிங் இல்லைன்னா உதவ வாங்கிடுவாங்க. அவங்களோட வீக்னஸ் நான் டெத் பவுலிங், அப்புறம் வந்து அந்த ஒரு மிடில் ஆர்டர் நான் பாக்குறேன். ஓகே, பிளேயிங் 11 சொல்றேங்க. கார்த்தி, சொல்ற ஸ்ட்ரென்த் வீக்னஸ். அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நான் ஆக்சுவலி போன பாயிண்ட்ல சொன்னதே தான். அவங்களோட மிடில் ஆர்டர் தான் வந்து அவங்களோட பெரிய வீக்னஸ். மிடில் ஆர்டர் அண்ட் டெத் பவுலிங் யாருமே இல்லை. ரபாடாலாம் நான் டெத் பவுலர்லாம் கன்சிடரே பண்ண மாட்டேன். 10 ரன்ஸ் அபவ் போயிடுவார். அவங்களாம் கேரண்டியா போவாங்க. அது நார்க்கியெல்லாம் போட்டா இன்னைக்கு மேட்சே பார்த்தேன் நான். ஈவன் வெஸ்ட் இண்டீஸ்லாம் வந்து 20-25 ரனுக்கு மேல அடிக்கிறாங்க நார்க்கியா ஓவர்ல. அவரோட முதல் ஒரு இறங்கி வந்து அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே ப்ரெஷர் போடுறதுனால நான் வந்து டெத் பவுலிங் அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல பேட்டிங் வீக்னஸ் தான் சொல்லுவேன். ஸ்பின் கூட அவ்வளோ இப்போ எனக்கு தெரியல. இதை பார்த்தா இந்த பாயிண்ட்டை பார்த்த பிறகு அவங்களோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸா வர வாய்ப்பு இருக்கு. மார்க்கோ யான்சன் அண்ட் ஜார்ஜ் லிண்டாக்கு மட்டும் கிளிக் ஆயிடுச்சு இந்த டோர்னமெண்ட். கொஞ்சம் நல்லா போச்சு. ஓப்பனர்ஸ்க்கு ஒரு நல்லா போயிடும்னு எனக்கு தோணுது. டிகாக் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரிக்கல்டனும் ஒரு மாதிரி அந்த கேம் எடுத்துன்னு வந்துட்டாரு. அகமதாபாத்ல வேற ஆட போறாங்க. அங்க நல்ல பேட்டிங் ட்ராக் கிடைக்க வாய்ப்பு இருக்கனால அதுதான் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸான மார்க்கோ யான்சன், ரிக்கல்டன், இதான் இவங்களோட ஸ்ட்ரென்த்தா இருக்க போகுது. பிளேயிங் லெவன் சொல்லிட்டு என்னோட
வந்து என்னோட பிளேயிங் 11 இப்படி ஆடினா சவுத் ஆப்பிரிக்கா வரும், மேபி அந்த சூப்பர் 8 தாண்ட வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் பிலீவ் பண்றேன். இப்போ எடுத்திருக்க 11 வச்சு சொல்றேன். கேப்டன் ஏடின் மார்க்ரம் ஓப்பன்ஸ் வித் டிகாக். நம்பர் 3ல பாத்தீங்கன்னா ரிக்கல்டன் ஆடுவேன். நம்பர் 4 பிரிவிஸ். நம்பர் 5 ஸ்டப்ஸ். நம்பர் 6ல மில்லர். நம்பர் 7ல ஜார்ஜ் லிண்டா. நம்பர் 8ல மார்க்கோ யான்சன் வச்சுப்பேன். போன வாட்டி அந்த வேர்ல்டு கப்ல அதான் இவங்களுக்கு ப்ராப்ளம், அது இங்க சார்ட் அவுட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பிளஸ் போலிங் ஆப்ஷனும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட 3 குவாலிட்டி போலரான ரபாடா, இங்கிடி அண்ட் மகாராஜ். இந்த 11 இவங்க ஆடுவாங்களா? ஆடினா நல்லா இருக்கும். இவங்க எங்கன்னா பாஷ் ஆடுறேன், மஃபக்கா ஆடுறேன்னு ஆடினாங்கன்னா இவங்க கதை அங்கேயே க்ளோஸ் ஆயிடும். நார்க்கியாவே ஆடக்கூடாது. அதெல்லாம் நார்க்கியாவே போடல. அதான் நார்க்கியாவே போடல. நான் அவர் வந்து அந்த யூஎஸ்ஏல நடந்த பிச்சஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் போலிங் எடுபட்டுச்சு, அதனால வச்சிருந்து விக்கெட் எடுத்தாரு. இங்கெல்லாம் வந்து போட்டாருன்னா 60 ரன் 70 ரன் ஷுவர் ஷாட்டா போயிடுவாரு. நம்ம ஐபிஎல்ல பாத்துருக்கோம். அவரு துபாய் அபுதாபில மட்டும் நல்லா போட்டிருக்காரு டெல்லிக்கு. அதுக்கப்புறம் வந்து போட்ட சீசன்லாம் பிடிச்சி பொலன்னு பொழுதுட்டாங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். என்னோட வந்து ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து ஏடன் மார்க்ரம், அதுக்கு ஓப்பனிங் வித் குவிண்டன் டிகாக். 1 டவுன்ல வந்து நம்பர் 3 ஸ்பாட்ல வந்து ரியான் ரிக்கல்டன். நம்பர் 4ல வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். நம்பர் 5ல வந்து டிவால் பிரிவிஸ். நம்பர் 6ல வந்து டேவிட் மில்லர். நம்பர் 7ல வந்து மார்க்கோ யான்சன். நம்பர் 8ல வந்து கேசோ மகராஜ். நம்பர் 9ல வந்து லுங்கி நிகிடி. நம்பர் 10ல வந்து ககிசோ ரபாடா. நம்பர் 11 வந்து கியூனா மப்பாக்கா. இல்ல எனக்கு வந்து இன்னொரு காம்பினேஷன் சாங் வேணும்னா கேசோ மகராஜ் உட்கார வச்சுட்டு வேணா வந்து ஒரு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பிக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா இல்ல ஒரு பேட்ஸ்மேன்ஸ் ஆட் ஆச்சுன்னா கார்பின் பாச்சோ இல்லைன்னா வந்து ஜார்ஜ் லிண்டோ ஆட் பண்ணிக்கலாம். இல்ல லிகினி கிடிக்கு பதிலாக வேணா வந்து அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ண முடியும் தவிர அதுக்கு மேல இருக்கிற எங்கேயுமே அவங்களால கை வைக்க முடியாது. சோ அதுதான் இங்க பிரச்சனை, அவங்களோட மெயின் பிரச்சனையே. நீங்க சொல்றத பார்த்தா பிரைமரி ஸ்பின்னரை வெளியே வச்சுட்டு கார்பின் பாசியும் ஜார்ஜ் லிண்டாவே ஆடலான்றீங்களே, அது பெரிய தலைவலியாயிரும் சவுத் ஆப்பிரிக்காக்கு. இல்ல அவங்களுக்கு ஒரு காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணணும்னா அந்த இடத்துல தான் சேஞ்ச் பண்ண முடியும். நம்பர் 7க்கு மேல எங்கேயுமே அவங்களால கை வைக்க முடியாது. நம்பர் 7க்கு கீழே கை வைக்க முடியும். ஒன்னு கை வச்சா லுங்கினி கிட்டே கை வைக்கணும், இல்லைன்னா வந்து கேசோ மகராஜா கை வச்சு பார்க்கணும், இல்லைன்னா வேற எங்கேயுமே கை வைக்க முடியாது. காம்பினேஷன் வாங்கிரும், சுத்தமா ஃபயர் பவர் இல்லாத மாதிரி இருக்கும் டீம். இந்தியால ஸ்பின்னர் இல்லாம போறது பெரிய படுகொலை தான், பாத்துக்கோங்க. சரி, இப்ப சொல்லுங்க யார வந்து அவங்க எடுத்திருக்கணும் இந்த ஸ்குவாட்ல? இப்ப சொல்லுங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரோ. லூகன் பிரிட்டோரிஸ் வந்து ரியன் ரிக்கல்டன் பதிலாக எடுத்து போட்டுருந்துருக்கலாம். செம்ம ஃபார்ம்ல இருந்த பிளேயர். அதுக்கப்புறம் வந்து ரூபின் ஹேர்மன். மிடில் ஆர்டருக்கு ஜேசன் ஸ்மித்தை செலக்ட் பண்ணது பதில் அவர் எடுத்து போட்டுருந்துருக்கலாம். இன்னொன்னு வந்து டோனோவன் ஃபெரேரா இல்ல, அந்த இடத்துல வந்து சின்ராயன் முத்துசாமி வந்து எடுத்து போட்டுருக்கலாம்னு எனக்கு தோணுது. இந்த 3 சேஞ்சஸ் அவங்க பண்ணியிருந்தாங்கனாலே நம்ம இவ்வளவு தூரத்துக்கு இந்த டீம் வந்து இவ்வளவு சர்ச்சையை பேசியிருந்திருக்க மாட்டோம். விமர்சனத்துக்குள்ளா இருக்க மாட்டாங்க இந்த டீம். ஆனா ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாகிறாங்க. அதுவும் இந்தியன் கண்டிஷன்ஸ் வரும்போது ஸ்பின்னர்ஸே இல்ல. அந்த காரணம் இந்த 3 சேஞ்சஸுமே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இந்த டீமுக்கு வந்து ரேட்டிங் அப்படியே சொல்லிடுறேன். இந்த டீமுக்கு நான் வந்து ஒரு ரேட்டிங் 10 அவுட் ஆஃப் ஒரு 9 கொடுத்துருப்பேன். ஆனா இப்போ நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 10 அவுட் ஆஃப் 6.5 தான் கொடுக்குறேன் இந்த டீமுக்கு ரேட்டிங். கார்த்தி, ஓகே, ஒரு 3 சேஞ்ச் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்குவாட் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவங்க ஆட போற மேட்சஸ் எல்லாமே pretty much இந்தியால தான், ஸ்ரீலங்கால கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்குவாட் செலக்ட் பண்ணியிருந்தா ஓட்டினில் பாட்மேனை உள்ள வந்து தேர்ட் சீமரா ஆட வச்சிருந்திருக்கலாம். அலாங் வித் இங்கிடி ஃபோர் சீமர்ஸ் வந்திருக்கும். அண்ட் சைமன் ஹார்னர், முத்துசாமி, இவங்க 2 பேருமே நல்ல குவாலிட்டி ஸ்பின் போலர்ஸ் நான் பார்த்திருக்கேன். SA20ல இவங்களெல்லாம் வந்து சிக்ஸ் அடிக்கிறதே கஷ்டப்பட்டாங்க. அது ஃபிளாட் ட்ராக்லயும் சரி, ஈவன் ஃபாஸ்ட் போலிங் பிச்சான ஜோஹானஸ்பர்க் அண்ட் கேப் டவுன்ல எல்லாம் கூட ஸ்பின் அந்த அளவுக்கு எடுப்படாது. அங்கேயும் இவங்க நல்லா போட்டாங்க. அவங்கள வந்து ஸ்குவாட்ல உள்ள வச்சிருந்துருக்கணும். நம்பர் 8ல ஸ்லாட் பண்ணிருக்கலாம். லிண்டா ஃபெயில் ஆனா கூட முத்துசாமியோ இல்லைன்னா ஹார்மரை உள்ள வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிருக்கலாம். மார்க்கரம் போலிங் கூட தேவை இருந்திருக்காது. இந்த 3 சேஞ்ச் மட்டும் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 7 தரலாம். ஏன்னா முதல் 4 பிக்சர்ஸ் வந்து ஈஸி. நியூசிலாந்து மட்டும்தான் கொஞ்சம் டஃப் கேமா இருக்கும் போது. வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தானை வந்து இவங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் வச்சு பொசிக்கிடுவாங்க இவங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பேக் ஆஃப்ல எடுத்து போட்டா, அவன் போன வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம், செமிஃபைனல் 2-1 நினைக்கிறேன், 50 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் பால் குத்தி தொண்டைக்கு ஏத்தனா காலி ஆகும். ஏன்னா அவங்க பிளேயர்ஸ் வந்து அந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆட மாட்டாங்க. ஸோ ஒரே ஒரு ஈஸி கேம். நியூசிலாந்து மட்டும் தான் கொஞ்சம் டஃப் கேம், அதனால 7 கொடுக்கலாம். சூப்பர் 8ஸ்ல தான் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் வச்சு. ஓகே, வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ரேபிட் ஃபயர் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, குவிஸ் மாதிரி கேட்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க 2 பேரும். ரொம்பலாம் இல்லை, ஒரு 3-4 தான் இருக்கு. ஓகே, சவுத் ஆப்பிரிக்காவோட பெஸ்ட் T20 கேப்டன் யாரு? யூஎஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட பெஸ்ட் T20 கேப்டனா ஏபி டிவிலியர்ஸ். ஏன்னா 2015ல ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போனாருன்னு நினைக்கிறேன் அந்த டீம். ஏபி டிவிலியர்ஸ் கரெக்டா ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. அவர் இருந்த வரைக்குமே டீம் பாக்குறதுக்கு ஒரு பயமா இருந்துச்சு. எங்கேயுமே யாருமே இந்த அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாகல. அந்த டைம்ல அவருக்கு டீமும் செட்டா இருந்துச்சு அவர் கேப்டன்சியா இருக்கும்போது. சோ நான் ஏடன் மார்க்கரமா சொல்றேன்.
சாரி, ஏபி டிவிலியர்ஸ் சொல்றேன். கார்த்தி எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான ஆப்ஷன் இருக்கு, ஆனா அது ஒத்துக்க மாட்டேங்குது ரெண்டு பேரும். நான் டெம்பா பவுமா சொல்லுவேன். டெம்பா பவுமா எனக்கு. அது T20 பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. T20 கேக்குறவங்க T20 நான் கேக்குறது T20யா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க கிட்ட ஃபயர் பவர்லாம் இருக்கு. இப்ப கூட பேட்டிங்ல எனக்கு பிரச்சனையே அது இல்ல. எனக்கு ஒருத்தர் யாரோ அந்த ஷீட் ஆங்கர் ரோல் விளையாடணும், லைக் விராட் கோலியோ வில்லியம்சன் மாதிரியோ. அந்த டர்னிங் ட்ராக்ல ஒரு பேட்ஸ்மேன் இவங்க கிட்ட இல்ல. இப்ப கூட நான் சொல்றேன், ஜேசன் ஸ்மித் எல்லாம் ஆட வச்சீங்கன்னா முதல் பால் 3 டாட் ஆனாருன்னா 4 பால் கையில குத்துட்டு போயிடுவாரு. ஒரு பவுமா மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா கொஞ்சம் அந்த ஒரு செக்யூரிட்டி இருக்கும்ல பிளேயர்ஸ்க்கு. ஓகே, நம்ம தான் ஆட போறோம் எல்லா மேட்சும், அந்த ஒரு இது இருக்கும். இப்ப மார்க்ரம் எப்படி பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. போன T20 வேர்ல்ட் கப் அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் bowling ட்ராக் கொடுத்ததுனால அவங்களுக்கு சூட் ஆயிடுச்சு, அப்படி வந்துட்டாங்க. அந்த சூட்டோட சூட்டா எல்லாமே ஜெயிச்சு ஃபைனல்ஸ்ல வந்து சரிக்கிட்டாங்க. அவங்களோட எப்பவுமே 30 பால் 30 அடிக்க முடியல அவங்களால. ஓகே, செகண்ட் கொஸ்டின். சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த ஸ்குவாட்ல யார் பிக் மேட்ச் பிளேயரா இருப்பா? டெவால் பிரவிஸ். ஏன்னா ப்ரூவ் பண்ணாரு அவரு. SA20 வந்து அந்த லீக் மேட்சஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 15, 10, 20, 7 இப்படிதான் ஆடி இருந்தாரு. அந்த 3 பிக் மேட்சஸ்லயும் குவாலிஃபயர் 1, செமிஃபைனல், ஃபைனல் ஐ திங்க் கரெக்ட்னு நினைக்கிறேன். இல்ல ஜேஎஸ்கே கூட ஒரு குரூஷியலான மேட்ச், அதுக்கப்புறம் செமிஃபைனல்ல, அதுக்கப்புறம் வந்து ஃபைனல்ல 3 பிக் மேட்சஸ்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நான் வந்து சொல்றேன், டெவால் பிரவிஸை சொல்றேன். டேவிட் மில்லர். டேவிட் மில்லர் தான் எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டேவிட் மில்லர் தான் இருக்க போறாரு. ஓகே வியர்ஸ், உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க பிக் மேட்ச் பிளேயர் யாருன்னு. தேர்ட் கொஸ்டின் நான் சொல்றேன். இந்த டீம்ல எக்ஸ்பேக்டர் யாரா இருப்பா? மார்க்கோ யான்சன் ப்ரோ, மார்க்கோ யான்சன். குட் குட். நெக்ஸ்ட் கார்த்தி சொல்லு. ஸ்பின் bowling ஆல்ரவுண்டர் ஜார்ஜ் லிண்டா. ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருக்க போது. அவரோட பேட்டிங் நீங்க பார்க்க போறீங்க இந்த T20 வேர்ல்ட் கப்ல சூப்பர் 8 வரும்போது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கேக்குறேன். லாஸ்ட்டுக்கு முன்னாடி கொஸ்டின். யாரு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரையிலும் இந்த T20 வேர்ல்டு கப்ல? யார சொல்றதுன்னு யோசிக்கிறாங்கப்பா. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வியூவர்ஸ். கேசவ் மகராஜ் நான் சொல்லிடுறேன். ஓகே, கேசவ் மகராஜ் சொல்லியிருக்காரு. கார்த்தி. லுங்கி இங்கிடி இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல அவரை நம்பி தராங்க. அவருக்கு மோர் சான்சஸ் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் விக்கெட்ஸ் எடுக்கிறதுல. லுங்கி இங்கிடி தான் அவங்களோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஓகே, வியூவர்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க யாரு அந்த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த T20 வேர்ல்டு கப்ல யார் இருப்பா? லாஸ்ட் கொஸ்டினா கேட்டுறேன். யார் ஹையஸ்ட் ரன் கெட்டரா யார் இருப்பா? அதிக ரன்களை யார் குவிக்க போறா இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல? குவிண்டன் டிகாக் ப்ரோ. ஏன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு தான் அந்த கை சான்சஸ் இருக்கும் ஹை ரன் ஸ்கோர் பண்றதுக்கு. நான் டெவால் பிரவிஸ் சொல்லிருக்கேன், ஆனா அவருக்கு எல்லா மேட்சுமே சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால நான் வந்து குவிண்டன் டிகாக் சொல்றேன். கார்த்திக். ரயன் ரிக்கல்டன் தோணுது, ஏதோ ஒரு கலக்காலஜி பண்ண போறாருன்னு தோணுது ரயன் ரிக்கல்டன். ஏன்னா ஒன் டவுன்ல வரதுனால ஏதோ ஒரு சான்ஸ் தோணுது. ஸ்பின்னர்ஸ் யாரா போட்டாங்கன்னா பிடிச்சி பொழந்துருவாருன்னு தோணுது. அதுவும் இந்தியா மாதிரி பொடி கிரவுண்ட்ல நான் சொல்றேன். அகமதாபாத் பெருசு, டெல்லியில எல்லாம் மாட்டுச்சுன்னா காலி. இல்ல ரிக்கல்டனுக்கு அகேன்ஸ்டா மிட் விக்கெட்ல பாஞ்சிருவாரு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபைனல் தாட்ஸ் சொல்லி நீங்க 2 பேரும் முடிச்சிருங்க. ஓகே, ஃபைனல் தாட்ஸ் வந்து நெக்ஸ்ட் எந்த டீமோட ஸ்குவாட நீங்க அடுத்து உங்களுக்கு வேணும்ட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நாங்க பண்ணிடுறோம். இப்ப நாங்க பண்ற ஒரு ஆர்டர் வைஸ் வச்சிருக்கோம். நீங்க சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் ப்ரையாரிட்டியா பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு 4 ஸ்குவாட் ஐ திங்க் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா, இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இந்த வீடியோல. நியூசிலாந்து போன வீடியோல நம்ம பார்த்துருந்தோம், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் எந்த டீமோட ஸ்குவாட் வேணும் அப்படின்ட்டு சொல்லுங்க. நல்லா சப்போர்ட் பண்றீங்க ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்நேஷனல் வீடியோஸ்க்குலாம். அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. கீப் சப்போர்ட்டிங். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் கொஞ்சம் பாருங்க IPL தவிர்த்து. ஓகே, அசன் ப்ரோ ஃபைனல் தாட்ஸ். ஓகே, என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டீம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குது. ஏடன் மார்க்ரம் கையில தான் இப்போ இருக்கு. இவர் எப்படி காம்பினேஷன் செட் பண்ணி பிச் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி கொண்டு போறாரு அப்படின்ட்டு. ஆல்ரெடி IPL ஃபைனல் லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்ல வந்து ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காரு. அதுவுமே இந்தியாவுக்கு எகென்ஸ்டாவுமே எடுத்து போனாரு. சின்ன ஒரு மார்ஜினால தான் ஃபெயின் ஆனாரு. அந்த கான்ஃபிடன்ஸுமே அவர்கிட்ட இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இவங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ட்ரை பண்ணுவாரு ஏடன் மார்க்ரம். டீம் காம்பினேஷன் சூட் ஆகலன்னா மொத்தமா போட்டலாம் ஆகிட்டு வெளியில வந்துருவாங்க. அவ்வளவுதான் நான் இதுல சொல்ல முடியும் ஃபைனல் தாட்டா.
ஓகே. என்னோட ஃபைனல் தாட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஆ கார்த்தி சொன்ன மாரி தான். இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நியூசிலாண்டோட அந்த T20 வேர்ல்டு கப் அனலைசிஸ்ல ஓகே. குட்டா போயிட்டுருக்கு. இதே மாரி எல்லா டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இன்டர்நேஷனல் மேட்ச்ல. அ ஐபிஎல் மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்டர்நேஷனல் பார்க்குறவங்க குறைஞ்சுட்டாங்கன்னா, அப்புறம் கிரிக்கெட் இருக்குமான்னே டவுட் வரும் ஒரு சில பேருக்கு. அ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸையும் ஃபாலோ பண்ணுங்க. அதர் லீக்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க சப்போர்ட் நல்லாவே இருக்கு நாளுக்கு நாள். ஆ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.